கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சால மீன் அவியல். சால மீன் அவியலா? பொதுவாக நம்ம காய்கறியில் தானே அவியல் செஞ்சு பார்த்துருக்கோம். மீனில் வந்து வறுத்து கொடுப்பீங்க, குழம்பு செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் இது என்ன அவியல்? எப்படி இது புதுசாக இருக்குது எனக்கு. ஆமாம், இது வந்து நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பக்கம் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி செய்யவும் செய்வாங்க. இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வியூவர்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிச்சன் குயின் டிஃப்ரெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது. ஸோ அந்த டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே கிச்சன் குயின், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மீன் வந்து எப்போவுமே நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போது நம்ம மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்க போகிறோம். தேங்காய், ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் 4, கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியமோ இதுக்கு? ஆமாம், கண்டிப்பாக இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்கள், மசாலாவை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க மீனில் அந்த மசாலாவை கொட்டி ஃபுல்லாக நம்ம வரவி வைக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மீனில் நம்ம இதை விரவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணும். ஸோ நம்ம ஊற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனில் அந்த மசாலாலாம் இறங்கி நம்ம செய்யும்போது அந்த உப்பு காரம்லாம் அதில் இறங்கி நல்லாயிருக்கும். அதனால் இப்போது நம்ம மசாலாவை நல்லா பரட்டி வச்சிடலாம். மீன் முழுசாக போட்டிருக்கீங்க, ஒருவேளை கட் பண்ணி போட்டுனா நல்லா இருக்காதா? இல்லை, இது வந்து ரொம்ப சின்ன மீன் தான். இது கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப பொடிசாக போய் குழஞ்சி போய் எல்லாம் பிச்சு வந்துடும், நல்லா இருக்காது. இல்லை, நல்லா ஊறுமே, அந்த மசாலாலாம் நல்லா ஈஸியாக ஊறுமே, அதுக்காக கேட்டேன். ஓகே, இல்லை இதுவே நல்லா மசாலாலாம் நல்லா ஊறிடும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இந்த அவியலுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் விலை அதிகமாச்சு. தேங்காய் எண்ணெய் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோம், கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா பொரியட்டும். இப்போது நம்ம நல்லா பொரிஞ்சதும் இப்போது நம்ம வந்து விரவி வச்சுருக்கோம் இல்லைங்களா மீனில் அந்த மசாலா போட்டு, அதை வந்து மெதுவாக இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம எப்போவுமே மீனை ரொம்ப கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். இப்போ அந்த மசாலாவில் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஊற்றிருக்கேன் நான். ரொம்ப தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம், கம்மியாக ஊற்றினா போதும். ஓ, ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இல்லையா? இல்லை, இந்த ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஊற்றினா அதுவே போதும். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் எப்போவுமே. இப்போ வந்து நம்ம அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கிளறி விடுங்க. மீன் பார்த்து பிஞ்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. ஓ, இப்போ இதை மூடி வைக்கணுமா? இல்லை, இதை மூடிலாம் வைக்க வேண்டாம், இது அப்படியே சீக்கிரமாகவே வெந்துடும். இது பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கே கொஞ்சம் அழகாகவே இருக்குது. இன்னும் கொதிச்சிட்ருக்கு. இன்னும் வெந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்மெல் வருது, மீனோட அந்த ஸ்மெல், அரோமா, டேஸ்ட்டு நல்லா வருது. ஓ, நல்லா வெந்துருச்சு. ஆமாங்க, இப்போ மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அந்த அதில் இருக்க தண்ணி மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். ஏன்னா இது நம்ம அவியல் மாதிரி தான் செய்கிறோம். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்காக ரொம்ப ஆப்டான சைட் டிஷ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சால மீன் அவியல் சூப்பராக யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.